என்னடா அத்தியா இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வா கதவு தட்டி உள்ள யாராவது இருந்தா ஹெல்ப் கேப்போம். ஜிவி நீ போய் சாயிரியா கூட்டு வந்துரு. நாங்க உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்து போங்கடா. நீ பாத்து போ. நம்ம பாத்து போ. டேய் நீ முன்னாடி போகாத, காட்டெருமை நினைச்சு வெளிய துரத்திர போறாங்க. நீ மூடு. வா. எப்படி இங்க வந்து கட்டாங்க அந்த வீட? சீக்கிரம் வாடா. உருண்டுகிட்டு வரான் பாரு. சார் 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 மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட்ட வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஆமா மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்க சார். டேய் கேட் ஓபன்ல தான்டா இருக்கு. உல்டா பால் போடவே இல்லடா. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருப்பார் போல இருக்கு. இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வையேன், படம் எடுத்து படத்தை 100 நாள் ஓட வச்சிருவேன். டேய் உன் படம் போஸ்டே அவன பார்க்க மாட்டான். காமெடி பண்ணா மூடிட்டு வா. டேய் நடிக்க வாய்ப்பு கேப்பல்ல. ஆமா இருக்குடி உனக்கு. நான் ஸ்டார் ஆயிரம் பாரு. ஏய் சாய் வாங்கடா. ஏய் சாய் விக்கியும் மணியும் போயிருக்காங்க. அங்க ஒரு பங்களா இருக்கு, வாங்க. என்ன சத்தத்தையும் காணோம். இதுங்க வேற இந்த நேரத்துல. ஏய் சாய் வாங்க. ஏய் சாய் வெளிய வாங்க. எருமை மாடுங்களா? இருடி வரோம். காட்டெருமை வேற வருமா? சீக்கிரம் வாங்க. இவ ஒருத்தி. வேகமா வாங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்ப வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே. ஏண்டா மீன ரசிகனே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல. ஏய் இங்க பாருடி. எங்க போனானுங்க மனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மணி எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கத்துல போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. டேய் மாப்ள. என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாடா, போற போக்குல இங்கே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்றேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் 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 நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எது இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா. இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம் இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய் எல்லாரும் போய்ட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய் போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா துணைக்கு. டேய் நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா. அப்ப நான் போறேன். ஓகே போ, திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு, பயங்கர தூசா இருக்குல்ல? டேய் என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜையை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு அந்த மேடம்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே என்ன இவ்வளவு தூசியா இருக்கு. உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி
இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் இந்த கலப்புதுங்க. இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம். கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கேயே அவ்வளோ தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் ஓ பண்ண முடியல. அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லுன்னு இருக்கு. நான் வைக்கிட்டா? தொடப்பக்கட்டை. என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, கொடுங்க நான் ஐயோ கொடுக்குறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. டேய் ஐயோ என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க. சுஷு, நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும் தானே? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே. ஹேய், செமையா இருக்குல்ல? டேய் அவசரப்படாதீங்கடா. ஏங்க இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் 1க்கு 10 சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏண்டா ஏங்க எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்கு போறவரு ரொம்ப கொடுத்து வச்சு வருங்க. லியா, நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன், ஆனா நீ இன்னும் அதுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். ஏங்க அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன்? ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்க ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான், இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவான். நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்ல வராம கூட போ. நாங்க இப்போ கிளம்புறோம். இங்க நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்ல. இந்நேரத்துக்கு என் வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். ரியா, கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம், ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இது அவங்க வீடுடா, அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சிரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ்.
குமாரு குமாரு எல்லாம் பண்ணாலும் வந்தது. நம்ம எங்கடா இருக்கோம்? மாயா வீட்டில் இருக்கோம். என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டா? ஐயோ எங்க இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஐயோ யாரை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அந்த பக்கம் மூச்சு முட்டுதே, தண்ணிதாக அடிக்குதுடா. யாராவது இருக்கீங்களா? என்னடா பண்றீங்க? என்னன்னே தெரியல ஜீவி. காலையில இருந்து 2 பேத்துக்கு நிக்காம மேலையும் கீழையும் போய்கிட்டே இருக்கு. நைட் சாப்பிட்ட ஃபுட்டு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்குமோ? நீங்க தானே இருக்கணும்னு அடம் பிடிச்சிங்க. அனுபவிங்க, அப்பதான் திருந்துவீங்க. பெண்கள் மீது கை வைத்தால் இந்த மூஞ்சிக்கு இந்த டயலாக் செட் ஆகவே இல்லை. இவனுக்காக திங்கிங் பண்ண அந்த திங்கிங்கை தீய வச்சு கருக்கணும்டா. சே என்னடா அது? உங்களுடன் வசிப்பவள் பெண் அல்ல, அவள் ஒரு தீய ஆத்மா. உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆகா, செம்ம டயலாக். அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? என்ன டேய், புரிஞ்சு போச்சுடா மொட்டை மண்டையா ஒன்ன. டேய் டேய், என்ன பாடி இங்கேயே இருக்கு? விடுங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இங்க பேய் இருக்குதுன்னு நீங்க தங்க கூடாதுன்னு எங்களை பயன்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டு உங்களை ஏதோ பண்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வேணாங்க, அவன் ஆயுதம்லாம் வச்சிருப்பான். உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறான். உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. உண்மையாலுமேவா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் கோவத்தை குறைச்சிக்கிறேங்க. டேய், மொட்டை வந்துட்டான்டா. அவன்கிட்ட இருந்து இவங்களை நான் தான்டா காப்பாத்தினேன். அந்த மொட்டை நீ சும்மா விட்ட? டே மொட்டை, என் கையால தான் உனக்கு சாவு. ஆமாண்டா. வேணாங்க, சண்டை வேணாம், வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ? அடிய அடிய வேணாம். அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ? ஏய், மூஞ்சி ஏண்டி இப்படி 180 டிகிரி போகுது? என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? உள்ள வரலாமா? ஓ, தாராளமா வரலாம். சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளு. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பசங்களோட போய் படுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆமா, என் கண் முன்னாடியே கண்டவளோட இடுப்பை பிடிச்சி இழிச்சிட்டானா எனக்கு கோவம் வராதா? அதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? அவளே வீட்டுல யாரும் இல்லைன்ற பயத்துல இருக்கிறா. அவளுக்கு ஆறுதலுக்காக அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அப்படி சொல்லு ஜீவி, நல்லா உரைக்கட்டும். சாய், ரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். சொல்லு ஜீவி. இங்க ஃபுட்டும் யாருக்கும் ஒத்துக்கிறது இல்ல.
நைட்டு தூக்கமும் சரியா வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பயந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில் துணிக்காய வைக்கும்போது தங்கச்சி காலையில் வெளியே துணி காய வச்சிங்களே, எடுக்க மறந்துட்டீங்களா? ஆமாம். ஒன்றும் வேணாம், நானே எடுத்து மடித்து உங்கள் ரூமில் அடுக்கி வச்சிட்டேன். தேங்க்ஸ்.